டாலரின் மதிப்பு இன்றைக்கு 97 ரூபாயை தாண்டி போயிட்டு. இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. எல்லாமே இறக்குமதி இறக்குமதி இறக்குமதி. இந்த மோடி அரசு என்ன செய்தது? மற்றொரு பொருளாதார நிபுணர் இந்தியாவுடைய வளர்ச்சி 0 விழுக்காடு என்று சொல்கிறார். ஆக இந்த சூழலில் இந்தியாவிலிருந்து ஏராளமான கம்பெனிகள் வெளியே பணத்தை எடுப்பதற்கும் இந்தியாவில் டாலருடைய வீழ்ச்சிக்கும் இதுதான் காரணம். ஒரு 50 ரூபாயை கொடுத்து அமெரிக்காவிலிருந்து ஒரு பொருளை வாங்கினா இதுவரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மோடி ஆட்சியில ஒரு 50 ரூபாய் இல்ல 2 50 ரூபாய் கொடுக்கணும். நேயர்களே, தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டு அரசியலை பேசும் நான் இந்திய தொழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கத்தை பற்றியும் இந்தியாவில் வரும் காலம் எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் யாரும் பேசுறது இல்லை. விவாதங்களும் கூட மௌனிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவினுடைய டாலரின் மதிப்பு இன்றைக்கு 97 ரூபாயை தாண்டி போய்விட்டு. இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. 97 ரூபாய். இந்தியாவில இருந்து 97 ரூபாயை கொடுத்துத்தான் அமெரிக்காவுடைய ஒரு டாலரை பெற முடியும். நம்ம நாட்டுக்குள்ள 80% பொருட்கள் இறக்குமதி தான் செய்யப்படுகிறது. ஆயில் இறக்குமதி, குரூட் ஆயில், எடிபிள் ஆயில் இறக்குமதி, பருப்பு வகைகள் இறக்குமதி, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ்கள் இறக்குமதி, மருந்து பொருட்கள் இறக்குமதி இல்லையா, செல்போனுடைய தொழில்நுட்ப கருவிகள் இறக்குமதி, உரம் இறக்குமதி, பெர்டிலைசர், பெஸ்டிசைட் எல்லாமே இறக்குமதி இறக்குமதி இறக்குமதி. இந்த மோடி அரசு என்ன செய்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புல்லட் ட்ரெயினை விட்டா ஒரு நாடு பெருசா ஓடிடுமா? நான் அரசியல் சார்ந்தவன் இல்லை, எந்த அரசாங்கத்தையும் நாம் விமர்சிக்க வேண்டும். புல்லட் ட்ரெயினை கொண்டு விட்டா அந்த நாடு ஒன்றும் பெருசா தொழிலில் முன்னேறாதுங்க. அது வளர்ச்சியின் அடையாளம் தான். ஆனால் நாம் அதையும் கூட நம் நாட்டில் உள்ள பணத்தை வைத்து செய்யவில்லை. வந்தே மாதரம் இதையெல்லாம் நாங்கள் ஒரு அரசியல் காணொலியாக மட்டும்தான் இருக்குமே தவிர உண்மையான வளர்ச்சி இந்தியாவிலே இருக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்பது சற்று வருத்தமான அல்லது கடுமையான வேதனை ஏற்படுத்தும் ஒரு செய்தி. அப்படி என்றால் 7%, 6% என்று சொல்கிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம். சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள், இந்திய வளர்ச்சி என்பது 4க்கு கீழ் என்று சொல்லும் அதே நிலையில் மற்றொரு பொருளாதார நிபுணர் இந்தியாவுடைய வளர்ச்சி 0 விழுக்காடு என்று சொல்கிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய முக்கியம். நீங்க வேணா பாருங்க, இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. இந்தியாவுடைய டாலருக்கு எதிரான இந்திய பணம் 97 ரூபாயாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து ஏராளமான FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது வெளியே போய்கொண்டே இருக்கிறது. இருந்த இன்வெஸ்டர்கள்லாம் பணத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். புதியவர்கள் யாரும் உள்ளே வர மறுக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னங்க? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நிறைய பேசுறாரு. அதற்கு காரணம் என்னங்க? அவர் பேசுவது அரசியல், ஆனால் உண்மையில் நிலைமை மாற்றம். இப்ப இந்த AI தொழில்நுட்பத்துல உலகம் இப்ப இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல போயிருக்கு. அமெரிக்கா இதில் 50 லட்சம் கோடி ரூபாய்களை முதலீடு செய்கிறது. சவுதி அரேபியாவோடு, கத்தரோடு அல்லது யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு சேர்ந்து தம் நாட்டில் AI தொழில்நுட்பத்தில் 50 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 0.5 ட்ரில்லியன். அதல்லாமல் அதன் தொழில் சார்ந்தது எல்லாம் ஒரு 500 லட்சம் கோடி இருக்கும். 5 ட்ரில்லியனுக்கு போகும், அது வேற விஷயம். ஆனால் நம் நாட்டில், இந்திய நாட்டில் வெறும் 500 கோடி மட்டும்தான். 50 லட்சம் கோடி என்றால் 500 கோடி என்றால் எதுவுமே இல்லை. அதனால AI தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் துறைகள் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து அந்நிய முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் இருந்து தற்போது வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது இந்தியாவினுடைய குறிப்பிடத்தக்கது. இதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் புதிதாக வரவில்லை. மட்டுமல்லாமல் நம்முடைய பணம் முழுமையாக வெளியெடுக்கப்பட்டு வருகிறது என்பது யதார்த்தமான நிலை. அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு யாரும் லாபம் இல்லாமல் இங்கே வரமாட்டாங்க.
இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும் தொழில்துறைகள் இல்லை. ஆகவே இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் முழுமையாக வீழ்ச்சி மட்டுமல்ல, இந்தியாவில் வரும் நாட்களில் வேலை இழப்பு, விலைவாசி உயர்வு, வறுமை அதிகரிப்பு காரணமாக ஒரு சிக்கலான பரிணாமத்தை நோக்கி இந்த நாடு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ நிறுவனங்கள் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு அந்த தேசங்கள் முழுமையாக வளர்ச்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது. உதாரணத்திற்கு சீனா, உதாரணத்திற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இத்துறையிலே அவர்கள் பன்னோக்கு விதமான டிசைன்ஸ். ஆனால் இந்தியாவில் அப்படி எதுவுமே இல்லை. அதனால இன்வெஸ்டர்ஸ் இங்கே என்ன செய்ய முடியும்? எல்லாமே இம்போர்ட் பண்றீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் எதுவும் இல்லை பெரிதாக. சர்வீஸ் ஓரியன்ட் தொழில்கள் மட்டும்தான் இருக்கிறது. அது நீங்க பார்த்துருப்பீங்க. ஐடி கம்பெனினா அவங்க கொடுக்குற வேலையை நாங்க கூலிக்கு செய்யறோம். உங்களுக்கு புரியுதா? அவர்கள் கொடுக்குற வேலையை நாம கூலிக்கு செய்யறோம், அவ்வளவுதான். அவன் $8,000 வாங்கிட்டு நமக்கு $1000 கொடுத்துருவான். $1000 கூட இல்லை சார், $700. ஆக இந்த சூழ்நிலை இந்தியாவிலிருந்து ஏராளமான கம்பெனிகள் வெளியே பணத்தை எடுப்பதற்கும் இந்தியாவில் டாலருடைய வீழ்ச்சிக்கும் இதுதான் காரணம். அதெல்லாம மத்திய கிழக்கில் ஏற்பட்ட இந்த போர்னால மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தியது. 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷமா உக்ரைன் ரஷ்ய போர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்த ஈரான் போர், ஹெர்மூஸ் விவகாரத்தில் அமெரிக்காவின் அதிதீவிரமான போக்குகள் உலகத்தில் முதல் பாதிப்பை இந்தியாவுக்குத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போரினுடைய தாக்கத்தினால வரும் நாட்களில் $100, $115, இப்பொழுது $160 வரை ஒரு பீப்பாய் பெட்ரோல் செல்லலாம். இது இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய செட்பேக் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமும் இல்லை. இந்திய பொருளாதார வளர்ச்சி இப்போ 0ங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. ஆனால் அரசு மறுத்துரும். இந்த அரசின் சார்பிலே பொருளாதார நிபுணர்களும் மறுத்துருவார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பேசுவார்கள். தற்போதைய கணக்கீடு முழுமையான ஒரு பொய்யான தகவல் என்று, இது ஒரு நாமினல் பிரைஸ், இதே தவறு என்றும், இது வரும் நாட்களில் விலைவாசி உயர்வு, பெரும் அளவிலான பணவீக்கம், அதிகரிப்பு, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்றது, இன்ஃப்ளேஷன், ரெசஷன் என்று சொன்னால் அதாவது என்ன சொல்றது, ரெசஷனுக்கு சுணக்கம். ஆக இந்த விவகாரத்தில் ஹோல்சேல் ஒட்டுமொத்த பணவீக்கம் 9%. இது ஹோல்சேல் மார்க்கெட். சில்லறை வர்த்தகத்தில் 5.5, 4% மேல போயிட்ட சிக்கல். ஆகவே இப்போது டாலருடைய மதிப்பு 97, இன்னொரு 2 மாசத்துல $100 ஆயிரும். தற்போதைய நிலையில் ஓரளவுக்கு நடுநிலையான பொருளாதார நிபுணர்கள் 6%, 7% பொய், இது 4%க்கு கீழ் என்பது மிக சிறந்த ஒரு துல்லியமான இந்தியாவிற்கு ஆபத்தான கருத்தாகவும், இந்தியா வறுமை நோக்கி நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் தெளிவாக கோடிட்டு காட்டுகிறார்கள். இப்போ இந்த ஜூன் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இன்னும் அதிகரிக்கும் வகையில் நிலைமை மாறி வருகிறது. மக்களுடைய கையில பணம் பெரிய அளவில் புழக்கம் இல்லை, பொருளாதாரம் எதுவும் இல்லை. சந்தைப்படுத்தப்பட்ட குரூட் ஆயிலுடைய விலை இந்தியாவில் வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இனி ஏற்படுத்தும். $25 வரைக்கும் உயரும். இந்தியா இந்த நிலை குரூட் ஆயில் விலை மட்டுமல்ல, நம்மிடம் கையிருப்பு வெறும் 60 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சீனாவில் 270 நாட்களுக்கு மேல் இருக்கிறது. ஆகவே நம்மிடம் கையிருப்பு இல்லாததால் இது போன்ற சிக்கல்கள் மட்டுமல்ல, அமெரிக்கா பெட்ரோல் வளம் இருந்தும் அமெரிக்காவில் நம்மை விட 18 மடங்கு அதிகமாக அவர்கள் கையிருப்பு வைத்திருக்கிறார்கள். சீனாவிலே நான் சொன்ன மாதிரி 242 நாட்களுக்கு பெட்ரோல் கையிருப்பு இருக்கிறது. நம்மிடத்தில் அவ்வொரு கையிருப்பு இல்லை. இப்போது அமெரிக்க டாலருக்கு மதிப்பு இப்போ 97ங்கிறது $150 வந்துருங்கிறாங்க. தலை சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. இது ஒரு மிக மோசமான ஒரு சிக்கலான பரிணாமத்தை அடைந்திருக்கிறது. ஏன்பா கொஞ்சம் சொல்லிட்டு நான் அடுத்த செய்திக்கு வரேன். நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ பணத்தை கொடுக்குறோம்.
இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கிறேன். இப்போ என் கையில் ஒரு 50 ரூபா பேப்பர் இருக்குது. இந்த 50 ரூபாயை கொடுத்தா அமெரிக்க டாலரை நம்ம வாங்க முடியாது. இப்போ இன்னைக்கு காலையில் 90 ரூபா, இப்போ 100 ரூபாயை கொடுக்குறோன்னு வைங்க. இப்போ இது 100 ரூபா, ஒரு 50 இந்திய மதிப்பு, இன்னும் ஒரு 50 இந்திய மதிப்பு. இந்த 100 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் வாங்கலாம், 3 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நாம வெளிநாட்டு பொருள்களுக்கு இந்தியாவில் அதிகமா சில்லறையே கொடுக்கணும். 50 ரூபா கொடுத்து இப்போ 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 ரெண்டாவது சொல்றேன், ஒரு தாளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த 50 ரூபா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 56 ரூபா. ஸோ உதாரணத்துக்கு எனக்கு 56 ரூபா இல்லை, 50 ரூபாயை கொடுத்து வெளிநாட்டில இருந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் 2 தாளை கொடுத்து பொருளை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா தோழர்களே? உங்களுக்கு புரியுதா? ஒரு 50 ரூபாயை கொடுத்து அமெரிக்காலேருந்து ஒரு பொருளை வாங்கினா இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மோடி ஆட்சியில் ஒரு 50 ரூபா இல்லை, 2 50 ரூபா கொடுக்கணும். எத்தனை 50 ரூபா கொடுக்கணும்? 2 50 ரூபா கொடுக்கணும். இதுதாங்க பொருளாதாரம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2010 இப்ப இன்னைக்கு வரைக்கும் 160 ரூபா வரைக்கும் அமெரிக்கா, 150 ரூபா வரைக்கும் இந்தியாவுடைய மதிப்பீடு சரிய போகிறது என்ற செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். 2010 2026 வரை பணத்தின் மதிப்பு மிக மோசமான அளவில் குறைந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 56 ரூபாய் நிறுத்திட்டாங்க. ஆனால் மோடியுடைய அரசாங்கத்தில் இந்த சரிவு மூலம் இறக்குமதி பெரும் அளவில் இந்தியாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், ஒரு ரூபாய் ஏற்றுமதியில் 33 பைசா இறக்குமதி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதை தவிர இறக்குமதி செய்யப்படும் அளவு அதிகரித்திருப்பதாகவும், பணவீக்கம் அதிகரிப்பது பெரும் மோசமான சிக்கலை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும். இந்திய பணம் சல்லிக்கு வெளிநாட்டுகளில் இந்திய பணத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. ஒரு இந்தியனாக எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் புல்லட் ட்ரெயினை விட்டுத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. இல்லைன்னா தெரியலன்னா போய் கன்சர்ன் பேசுங்க. இந்தியாவில் எவ்வளோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ 500 சில்லற 600 ரூபா தான், $600 பில்லியன் தான் இருக்கு. அவங்ககிட்ட 2600 $3000 கிட்ட இருக்கு. யார்கிட்ட? சீனாட்ட. கையிருப்பு நம்மகிட்ட இல்லை. நம்ம விட 10 மடங்கு, ஒரு 6 மடங்கு அவங்ககிட்ட கூட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட $500 கோடி தான் போடுறோம். ஆனால் உலகத்தில் $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஏஐ தொழில்நுட்பத்தில். அதனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வரல. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற தொழில் துறைகள்ல லாபம் வராதனால ஏற்கனவே உள்ள பங்குகள் தொகையை எடுத்துக்கொண்டே ஓடுகிறார்கள். ஆகவே ஏஐ தொழில்நுட்பத்தில் நமது முதலீடு ரொம்ப பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது. சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இந்த துறைகளில் நான் சொன்ன மாதிரி பெரிய அளவிலான முதலீடு செய்யும் நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மோடி அரசு எடுக்கவில்லை. ஆனால் வார்த்தைகளும் பிரபலங்களும் பிரமாண்டங்களும் பொய்களும் அதிகரித்திருந்தது. இதை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் வெட்கம் இல்லையே. நான் அரசியல்வாதி இல்லை, நான் ஒரு பத்திரிகைக்காரன். பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் பெரும் வளர்ச்சி ஒன்றுமில்லை. வளர்ச்சி இருப்பதாக காட்டப்பட்டது. நீங்கள் சொல்லுங்களேன். 10 வருடம் முடிந்து 11 வருடம் முடிந்து 12வது வருடம் ஆகிவிட்டது. இன்றைக்கு இந்தியாவுடைய டாலருடைய மதிப்பு அதிகரித்திருக்கிறது. நீங்கள் சொல்லுங்களேன், இந்தியாவுடைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இந்தியா விட்டு அதிகமாக போகிறது? அதற்கு காரணம் என்ன? இப்போ சொன்னா போர்ன்னு சொல்லுவாங்க. அதை நிலைப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? எதுவுமே நிலைப்பெறவில்லை. முதல் 3 நாடுகள் மட்டுமே, ஏஐ தொழில்நுட்ப நாடுகள் மட்டுமே இப்போ முன்னிலை வகிக்கக்கூடிய நிலையில் நமது நாடு இந்த பிக்சர்ல இல்லைங்க. வளர்ச்சிங்கிற நாட்டில் அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள், சீனா இப்படித்தான் இருக்கே தவிர இந்தியா அந்த வளர்ச்சியிலே இல்லைங்க. நாட் பிரசன்ட். அதே மாதிரி ஹெர்மூஸ் விவகாரத்தில் இந்தியா அந்த அந்த ரூட் வழியாகத்தான் நாம் இப்போ 60% இறக்குமதி செய்கிறோம். இப்போ ஹெர்மூஸுக்கு பிரச்சனை. இந்தியாவில் இப்போ கடந்த லாபம் எவ்வளோ கிடைச்சதுங்க? ரஷ்யாவில் $60 கீழே வாங்கினோமே 80 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் கிடைச்சது. ஆனால் எந்த ஒரு நிலையிலும் பெட்ரோலை கம்மியாக வாங்கி அந்த லாபத்தை மக்களுக்கு கொடுக்காத மோடி அரசு இந்த பணத்தை விலை குறைப்பு செய்யாத நிலையில் தற்போது லிட்டருக்கு 25 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆபத்து தேசத்தின் பெரும் பரபரப்பாக இருக்கிறது.
எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ நம்மள்ட்ட கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. சிஎன்ஜி, எல்பிஜியினுடைய டிமாண்ட்ஸ் அதிகரிக்க போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பில் 1 லிட்டர் 125 வரைக்கும் அதிகரிக்க போகிறது. லாரியினுடைய பிரைஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதே மாதிரி லாஜிஸ்டிக்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கடல் வழியாக எல்லாமே ஏறப்போகிறது. நாட்டில் பல நிலைகுலைவான நிலைகள் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. கவலை தரும் செய்தியோடு நான் விடைபெறுகிறேன். ஆகவேதான் இந்திய பிரதமர் தங்கத்தை வாங்காதீர்கள், அதே போன்று வெளிநாட்டுக்கு செல்லாதீர்கள், அதே போன்று எல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். தங்கத்தை வாங்காதீர்கள், வெளிநாட்டுக்கு போகாதீர்கள், வீட்டிலிருந்து வேலை பாருங்கள், இம்போர்ட் பொருளை வாங்காதீர்கள், செல்ஃப் ரிலையன்ட்டை வாங்குங்கள் என்றெல்லாம் சொன்ன காரணம், இந்த சல்லியை கொடுத்து நாம் வாங்க முடியாது. இந்த சல்லியை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை இம்போர்ட் பண்ணினா, இந்த சல்லியை கொடுத்து அமெரிக்கா பணமாக மாற்றி வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் என்றால் இந்தியாவினுடைய சல்லி அதிகம் கொடுக்கப்படும். அதிக டாலர் பரிவர்த்தனை நடக்கிற போது 1 தாள் 2 தாளாகி இனி 3 தாளாக ஆகிவிடும். உங்களுக்கு புரியுமல்லவா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி 3% கீழ், ஆனால் உண்மையான சில பொருளாதார முறைகள் 0%. இது கொரோனாவிட மோசமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாம் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.